இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் நூறு தொலைக்காட்சி இறைவனுக்கு அன்னைக்கு நன்றியாகவும், மேரி ஹெர்பனா பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல்நலத்துக்காகவும் இறையாசிர் வேண்டியும், பாலமோகன் ஃப்ளோரா இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், சகாயகுமார், அனிதா, ஹீஜா குடும்பத்தினரின் கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், அந்துவான் ராகுல் இறைவனுக்கு நன்றியாகவும், யாகோப்பு அடைக்கலம் இறைவனுக்கு நன்றியாகவும், வின்சென்ட் பால்ராஜ் நன்றியாகவும், லூதுசாமி பிள்ளை குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகவும், சேவியர் மரி ஜாக்குலின் அன்னைக்கு நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கண்ணீர்கள், ஆசிரியர்கள், மாணவிகளினுடைய நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராமலிங்கம் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள்மேரி ஜேம்ஸ் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய நித்தியலை பாற்றிக்காகவும், ரூபா தேர்வில் முதலிடம் பெற வேண்டியும், ஆம்ஸ்டாங் ஐசக் நல்ல வீடு வாங்குவதற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சந்தனமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், குளோமின் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் ஜான்சி அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை மார்க் அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இதோ அன்னையுடைய ஆலயத்திற்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித மகதலா மரியா அவர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இயேசுவை அன்போடு தேடுகின்ற ஒவ்வொருவருக்குமே இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடும் அவரை தேடியவர் புனித மகதலா மரியா. அவருடைய அன்பினை நிறைவாக பெற்றவர். தேடுதலின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நிறை ஆசிரை பெற்றவர் மகதலா மரியா. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த பெண்மணியை நம்முடைய வாழ்வின், குறிப்பாக நம்முடைய ஆன்மீக வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டு என்றும் இறைவனை தேடுவதற்கு தேவையான ஆற்றலை, வல்லமையை இத்திருப்பலின் வழியாக வேண்டி மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே, மகிழ்ச்சி மிக்க பாஸ்கா செய்தியினை அறிவிக்கும் பணியை முதலாக மதலின் மரியாளுக்கும் திருமகன் ஒப்படைத்த
வியப்புக்குரிய செயலை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதையை பின்பற்றி கிறிஸ்து என்று வாழ்கிறார் என்று நாங்கள் உலகறிய பறைசாற்றவும் மாட்சிமை மிகுந்த அவர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவித்து உணரவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயரான அன்பர் தம்மை. இனிமை மிகு பாடல் நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-4 வரை. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன். அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன். அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிமிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுகப் பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 மற்றும் 11 18 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் புனித மகதலா மரியா அவர்களுடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். ஒரு சில ஆண்டுகள் முன்பாக இந்த புனிதருடைய நாளானது வெறும் நினைவு நாளாக மட்டும்தான் திருச்சபையில் கொண்டாடப்பட்டது. ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த புனிதனுடைய நாளை ஒரு விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஏனென்றால் இவர் திருத்தூதர்களினுடைய திருத்தூதராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த சீடர்களுக்கே, அந்த அப்போஸ்தலர்களுக்கே நற்செய்தி அறிவித்தவர் மகதலா மரியா. எனவே அப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்வினை நாம் கொண்டாட வேண்டும், விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதன் பேருதான் நாம் இந்த ஆண்டு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மகதலா மரியா என்பது அவருடைய பெயர். மகதலா என்பது கலிலியா பகுதியில் இருந்த ஒரு ஊர். எனவே இந்த ஊரில் இருந்த காரணத்தினால் அவரை மகதலா மரியா என்று நாம் அழைக்கின்றோம். இவரை பற்றி ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. விவிலியத்தில் அதிகப்படியான மரியாக்கள் வருவதால் இவர் எந்த மரியா என்று பலர் அடையாளம் கண்டுகொள்வதற்கு குழம்பி போயிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை கழுவிய ஒரு பெண் என்பதை இவர் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர் கிடையாது. அதே போல யோவான் நற்செய்தியில் 12வது அதிகாரத்தில் வருகின்ற லாசருடைய தங்கையாக இருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். அவரும் கிடையாது. மற்றும் சிலர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் மற்றும் 1 to 12 முடிய வசனங்கள் வருகின்ற அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணாக இவர் இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். அவரும் கிடையாது. ஆனால் விவிலிய வல்லுனுடைய கருத்துப்படி லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
மரியா என்ற பெண்ணிடமிருந்து 7 பேய்களை ஓட்டியதாக லூக்கா நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகின்றார். அந்த பெண்மணி தான் இவராக இருக்கும் என்று விவிலிய வல்லுநர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 7 பேய்கள் என்பது நாம் அப்படியே அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக இந்த 7 பேர் என்பது அவரிடமிருந்த 7 வகையான நோய்களை குறிக்கின்றது. இந்த 7 வகையான நோய்களை குணப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு புதிய வாழ்வினை, மகிழ்ச்சியான வாழ்வினை கொடுக்கின்றார். எனவே அதற்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என்றும் இவர் இருந்தார். அவர் அன்பினை பெற்றவராக, அவருடைய நிறை ஆசிரை பெற்றவராக அவரோடு பயணித்தார் மகதலா மரியா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதனுடைய வாழ்வினை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இவருடைய வாழ்வு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நன்றி மறவாமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய வாழ்வினை கொடுக்கின்றார். அந்த வாழ்வுக்கு பதிலாக அவருக்கு நான் என்ன செய்வேன் என்று பார்க்கின்ற பொழுது, மகதலா மரியா அவரோடு பயணித்தார். அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தந்தார். இன்னும் சிறப்பாக துன்ப நேரங்களும் சரி, கஷ்ட நேரங்களாக இருந்தாலும் சரி, இன்பமான நேரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் ஒரு சீடத்தையை போல மகதலா மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வினை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே நாம் கடவுளிடமிருந்து ஆயிரக்கணக்கான அல்லது பல நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் பார்க்கின்ற பொழுது நாம் நற்செய்தியில் வருகின்ற அந்த 9 தொழுநோய் மனிதர்களைப் போல இருக்கின்றோம். 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து குணம் பெற்றார்கள். அதில் 9 பேர் வரவில்லை. பிற இனத்தை சார்ந்த ஒரே ஒரு மனிதன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. நான் பெற்ற கொடைக்காக, நான் பெற்ற ஆசீர்வாதத்திற்காக எந்த வகையில் நான் என் தந்தைக்கு, என்னுடைய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். வெறும் பொருளாக மட்டுமல்ல, வெறும் ஜெபமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வையே ஒரு நன்றி காணிக்கையாக நம்மை படைத்த இறைவனுக்கு, நம்மை காக்கின்ற இறைவனுக்கு, நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக மகதலா மரியாவிடம் இருந்த மற்றொரு அழகிய பண்பு நற்செய்தி அறிவித்தல். அன்புக்குரியவர்களே, யூத சமுதாயமானது பெண்களை அடக்கி வைத்த ஒரு சமுதாயமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்த இந்த மகதலா மரியா ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த நற்செய்தியை யூதரிடம் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பெண்கள் வந்து ஏதாவது ஒரு செய்தியை சொன்னார் என்றால் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் 2 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். ஆனால் மகதலா மரியா எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி, இதை நான் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு பயமும் இல்லாமல், தடையும் இல்லாமல் நற்செய்தியை அறிவித்தவள் மகதலா மரியா. எனவே அன்புக்குரியவர்களே, அவரை போல நாமும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வால், நம்முடைய சொற்களால், நம்முடைய செயல்களால் எப்பொழுது நற்செய்தி அறிவிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மகதலா மரியாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிக்கின்ற மகதலா மரியாக்களாக நாம் மாற வேண்டும். இறுதியாக அன்னை மரியாளுக்கும் மகதலா மரியாவுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன, தொடர்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வேதனையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு சென்ற சமயத்திலே அவர் பின்னாக அதே பார சிலுவை சுமந்து கொண்டு வந்தவள் அன்னை மரியாள். எப்படி? தன்னுடைய உள்ளத்திலே தாங்க முடியாத வேதனையோடு, கண்ணீரோடு வந்தவள் அன்னை மரியாள். அப்பொழுது அவரோடு ஆறுதலாக இருந்தவள் இந்த மகதலா மரியா மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, அவரோடு யோவான் நற்செய்தியாளர் இருந்தார். அவரோடு இணைந்து மகதலா மரியா அன்னையோடு பயணிக்கின்றார். துன்ப நேரத்தில், வேதனை நேரத்தில் அன்னையோடு இருந்தவள் இந்த மகதலா மரியாள். அவளுக்கு ஆறுதல் சொன்னவள், அவளை தேற்றியவள் இந்த மகதலா மரியா. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மகதலா மரியா செய்த அந்த செயலை இன்று அன்னை மரியாளுக்கு நான் செய்ய முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக முடியும். அன்று அன்னையோடு அந்த மகதலா மரியா இருந்தார், அவர் செய்தார். இன்று அன்னை நம்மோடு உடல் அளவில் இல்லை என்றாலும் நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், அல்லது எப்படி நான் அவரோடு இருக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினாரோ, காட்சி கொடுத்தாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் கொடுத்த ஒரு மாபெரும் விண்ணப்பம் என்னவென்றால், என்னுடைய மகனுடைய மனதானது இந்த உலகத்தினுடைய பாவங்களின் காரணமாக வேதனைப்படுகின்றது, கஷ்டப்படுகிறது என்று சொல்லுகின்றார்.
எனவே இந்த பாவங்களிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்பது அன்னையுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. எனவே நாம் அன்னைக்கு ஆறுதல் சொல்ல ஆசைப்பட்டோம் என்றால் இந்த மகதலா மரியாயை போல அன்னையோடு இருந்து இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தோம் என்றால், அல்லது பாவங்கள் செய்பவர்களை திருத்தவர்களாக நாம் இருந்தால், அன்புக்குரியவர்களே, நாம் அன்னைக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அவளுடைய கண்ணிலிருந்து, அவருடைய வேதனையிலிருந்து நாம் அவரை விடுவிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இது அன்னையுடைய ஆசிரி பெற்ற இந்த நாளிலே, மகதலா மரியாதை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாளிலே நாமும் என்றும் அவரை போல வாழ முயற்சி செய்வோம். இறைவனுடைய ஆசிரை பெற்றவர்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். இறைவன் என்று நம்மோடு இருந்து அன்னையின் வழியாக நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுரப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, புனித மதலேன் மரியால் குறைந்த அன்பு பணியையும் திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதையின் நினைவு நாள் விழா நாள் நாங்கள் அழைக்கும் இந்த அன்பு காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன் பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் ஊழியும் பொறிய தகுந்தவன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே தங்களுடைய தேவைகளுக்காகவும் உடைய ஆசிரியருக்காகவும் தங்களுடைய வாழ்வுக்காகவும் ஜபிக்கின்ற
இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலை காணுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்கள் நிறைய ஆசிரியர் அளித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். இரக்கம் வையும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தான் பெற்ற அன்பினை, பாசத்தினை, மகிழ்ச்சியினை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் அன்னையையே கொடையாக கொடுத்த தேவன். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். திருடலும் ரத்தமுமே காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை பெற்று தருகின்ற வில்லியனூர் அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும், நம்முடைய பிள்ளைகளின் ஞான வளர்ச்சிக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் மகிழ்வான நிகழ்வுகள் என்றும் நடக்க வேண்டும் என்றும் இந்த ஜெபத்தின் வழியாக மன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிமுடன் காட்சந்த மரியே, லூர்து நாயகையே, வில்லியனூர் தாயே, அமுழுவற்போ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் இருந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞான தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு செறிந்து அழுது பாவிகளாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாபமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித மதரின் மரியாள் தம் குருவாகிய கிறிஸ்துவனும் அன்பினால் இடையராது ஒன்றித்திருந்தார். இத்திருவருட்சாதனத்தை உட்கொண்ட நாங்கள் உம் திருமகன் இயேசுவை சந்தித்து மகிழவும் அந்த மகிழ்ச்சியின் பாஸ்கா செய்தின் தூதர்களாக விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அளித்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தன்னையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை நாம் பெற்றுக் கொள்கின்ற பொழுது, நற்கருணை நாம் ஆராதிக்கின்ற பொழுது, அவரை பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வணங்குகின்ற போதெல்லாம் நம்மோடு பயணித்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படைப்பு தொடக்கத்திலிருந்தே படைப்பு முழுவதும் காத்திருந்தது இவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே. உலகமே பாவத்தால் அடித்தளத்தால் இருந்த பொழுது தன்னுடைய மகன் வழியாக மீட்க வேண்டும் என்பதற்காக தன் மகனையே இறைவன் ஒரு அன்பின் அடையாளமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். எனவே அன்பின் சின்னமாக, அன்பின் அடையாளமாக நற்கருணை நமது முன்னிலையில் இருக்கின்றது. பழைய பாட்டில் பேழையில் வைக்கப்பட்ட அந்த பொருட்களை போல அன்னை மரியாதையுடைய வயிற்றிலே நமக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அன்னை மரியாதையின் உதயத்திலே கருவானவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம் மத்தியில் இருக்கின்றார். இங்கே 2-3 பேர் எம்பியால் கூறுகிறீர்களோ அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் இன்று நமது மத்தியில் இருக்கின்றார். இவரிடம் இந்த நாளினுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். சிறப்பாக எங்கெல்லாம் நாம் பயணிக்கின்றோமோ அந்த இடங்களெல்லாம் இவருடைய பிரசனத்தின் வழியாக நாம் பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள் எங்கே சென்றால் இவருடைய பிரசன்னம், இவருடைய அன்பு அவர்கள் என்றும் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எனது சதை கொண்டு ரசிக்கப்படுபவர் என்று நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நமது குடும்பங்களிலே உடல் நோயால் வருத்தப்படுகின்ற, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பலர் உடல் நோயால் வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்வினை, மகிழ்ச்சியான வாழ்வினை, நிலையான வாழ்வினை கொடுக்க வல்லவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இந்நேரத்தில் ஜெபிப்போம். லூக்கானச்சையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்த பொழுது ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார், குணப்படத்தோடு வளர்ந்தார் என்று நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அத்தகைய தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கின்றார். எனவே நமது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடும் அறிவோடும் விடுபடத்தோடும் வாழ வளர நாம் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடியது போல இன்று நாம் ஒவ்வொருவருமே இந்த காலை திருப்பலி கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெறுவதற்காக அவரை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம். நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசை அளித்து நம்முடைய குடும்ப கஷ்டங்கள், குடும்ப வேதனைகள், குடும்ப சச்சரவுகள், குறிப்பாக குடும்ப ஒருவருக்கு இருக்கின்ற பிரிவு அனைத்தும் நீங்கி ஒரு ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் ஜெபிப்போம். ஆராதிப்பேன்
ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நம்முடைய நன்றியை, நமது போற்றுதலை, நம்முடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். மாண்புமிகு கீதம். உம்மை